என்னுடைய தோழியே, நீங்க நன்றாக கேளுங்கள். உங்களுக்கு சில காரியங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியேற வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா ஜகாத்துகளை கொடுக்க தேவையில்லை. ஆனால் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பராமரிப்பு உங்களுக்கு கீழ் எதெல்லாம் பொறுப்பாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது, அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக நிறைவேற்றினால் உங்களுடைய வீட்டினுடைய அறையில் இருந்தவாறு, உங்களுடைய வீட்டினுடைய கிச்சனில் அடுப்பங்கரையில் இருந்தவாறு நீங்கள் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய பதவியை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். நீங்க போர்க்களத்துக்கு தான் போய் போராடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அல்லாஹ் எதை பொறுப்பாக கொடுத்திருக்கின்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இம்ராஅத்துன் ராயியத்து ஃபீ பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண் அவனுடைய கணவனுடைய வீட்டின் சம்பந்தமாக அத்தனை பொறுப்புக்கும் அவர் பொறுப்பு சுமத்தப்பட்டு இருக்கின்றார். நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அந்த பெண்ணிடத்தில் உன்னுடைய கணவனுடைய வீட்டினுடைய விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார், உனக்கென்று கொடுக்கப்பட்ட குழந்தைகளை எவ்வாறு பராமரித்தாய், உன்னுடைய கணவன் கொடுத்த செலவினங்களை நீ எவ்வாறு கையாண்டாய், உன்னுடைய குழந்தைகளுடைய விஷயங்கள்ல, கல்வியினுடைய விஷயத்தில், உனக்கு கீழே இருந்த அத்தனை குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் விஷயத்திலே நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பான். இது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து கேட்டதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொன்னது, அல்லாஹ்வுடைய ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் உங்களுக்கு கூலி இருக்கு. ஒரு ஆண் சதக்கா செய்வதற்கும் கூலி, நீங்கள் அந்த ஆணுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. ஒரு ஆண் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போனால் அந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அந்த ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றினார்.